ஞானக்கனி. தக்த கர்மாணம் என்றால் ஞானம் பெற்ற பிறகு நாம் செய்த முன்பிறவில் செய்த கர்மா எரிந்து போகும். கிருஷ்ணர் சொன்ன அந்த வார்த்தை எப்படின்னு கேட்குறீங்களோ, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் காசு உங்களை கேட்காமலே காசு எடுத்து போய் வெளியில் சுற்றிட்டு வரான். வந்த உடனே அவனை என்ன பண்ணுங்க, டே காசு எடுத்தியா அப்படின்னு கேட்பீங்க. ஆமான்னுவான். என்னடா பண்ணன்னா, ஏன்டா எடுத்துங்க, முதல்ல என்ன பண்ணுங்க, ஏன்டா எடுத்துன்னு கேட்பீங்க. சும்மா தான் எடுத்தது சொல்லிட்டு அவன் செலவு பண்ணிட்டோமான்னுவான். உடனே என்ன அடிக்கிறாங்க. அடித்த உடனே என்ன பண்ணுறாமா, நான் 50 ரூபா தான் செலவு பண்ணேன், 100 ரூபா எடுத்து போனேன், 50 ரூபா தாம்மா செலவு பண்ணேன், 50 ரூபா இருந்தாம்மா என்னை மன்னிச்சிடுமா, இனி நான் தெரியாமல் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் 4 அடி அடிச்ச உடனே நிறுத்திடுவீங்களா? ஏன்னா குழந்தை மன்னிப்பு கேட்டால் அதனால் தெரிஞ்சு செஞ்சான், இருந்தாலும் மன்னிப்பு கேட்டால அதோட விட்டுருவீங்கள. அதுவே உங்களை எதிர்த்து நான் இப்படி தான் இருப்பேன், இதை செய்வேன் அதை செய்வேன்னா நீங்கள் எத்தனை அடி அடிப்பீங்க, உங்களுக்கே தெரியாது, அத்தனை அடி அடிப்பீங்க. ஆனால் குழந்தை திருந்துமா? திருந்தவே திருந்தாது. அதுபோல தான் நம் வாழ்க்கையில் முற்பிறவியில் செய்த ஒவ்வொரு பாவமும் இப்பிறவியில் அந்த கர்மாவை அனுபவிக்க இந்த உலகிற்கு வந்தோம். இப்போ நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அட்லீஸ்ட் நமக்கு ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ வரும்போது நினைக்கணும், என்னன்னு நம்ம ஏதோ பிறவியில் செய்திருக்க வினை தான் இந்த பிறவியில் எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஆனால் நீங்கள் நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீர்கள். ஏன்னா உங்களுக்கு ஞானம் கிடையாது. ஞானம் ஒரு நீங்கள் சொல்கிறீங்க எப்போ பிறவியில் செஞ்சுதுன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் நல்லது செய்யலையானு இல்லை. அந்த கர்மா கூட ஏன் செஞ்சீங்க தெரியா? அறியாமல் நோய். இப்போ அதுக்கு ஞானம் இல்லாமல் தானே இப்போ நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ கூட சொல்கிறீங்க, ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணணும்? ஞானம் பெற்றவராக இருந்தால் நியாயமாக பேசணும். என்னன்னு எனக்கு தெரியாதுவா, உங்கள் வீட்டு விவகாரம் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் கலந்து பேசி முடிவெடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்வீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்கன்னா நடுப்பிருந்து என்ன பண்ண முடியும்? புரிதல் இருந்தால் கூட நீங்கள் எதை சொல்கிறீங்க எதை மறைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாதில்ல. அதனால தான் அதை நீங்கள் தான் தீர்த்துக்கணுன்றது ஞானம். இல்லை நான் குறுக்க தலையிட்டு நீ இப்படி பண்ணுப்பா, நீ இதை செய்ப்பா, 2 பேருக்கும் சரியாயிடும்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அது ஒருவருக்கு துன்பமாக இருக்கலாம், ஒருவருக்கு நன்மையாக இருக்கலாம். அப்போ நடுவராகிய நீங்கள் எப்படி தீர்ப்பு கொடுக்க வேண்டியது? தேவையில்லை. அதனால் அந்த இடத்துல நீங்கள் மௌனமாக இருங்கள். அப்போ தான் அவங்க புரிந்துப்பாங்க என்னென்னு. ஆமாம், இவர் நம்ம எவ்வளோ சொன்னாலும் எதையும் பதில் சொல்ல மாட்டேன்றாரு, பரவாயில்ல இவருக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு ஒரே வார்த்தையோட போயிடும். உங்களுக்கு அந்த பாவப்பதிவு சேராது. அவன் இன்னும் வேறு ஒருவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அவங்க ஏற்றுக்குன்னு அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி இவங்க நடந்தாங்கன்னா யார் துன்பப்படுறாங்களோ அவங்களோட இது யாரை தாக்கம்? நீங்கள் தானே ரிசல்ட்டு சொன்னீங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு தான் சாதகமாக சொன்னீங்க, ஒருத்தருக்கு பாதகமாக போயிடுச்சு. அப்போது அந்த பாதகமாக போனவங்களுக்கு தான் உங்களுக்கு இந்த பிறவியில் அவங்க என்ன அனுபவித்தார்களோ அது உங்களை சேரும். சரிங்க, அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? இப்போவும் சொல்கிறேன், ஒரு நோய் வந்தாலும் ஒரு கஷ்டம் வந்தாலும் பண ப்ராப்ளம் வந்தாலும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இறைவா எனக்கு இந்த தண்டனை கொடுத்தது நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் எதனால் இந்த இந்த கஷ்டம் எதனால் வந்தது மட்டும் எனக்கு தெரியணும். அப்போ தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் இது பண்ணுவேன். அந்த யாருக்கு துன்பம் கொடுத்தேனோ அவங்களுக்கு நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு தினமும் மனசார கேட்கணும். சும்மா நாங்கள் சொன்னோன்ட்டு ஒரே ஒரு நாள் கேட்டு விட்டா வருமா? மன்னிப்பு கேட்க கேட்க இறைவன் தண்டனை குறைப்பார். எப்படி? இப்போ எப்படி நம்ம பையனுக்கு எப்படி கொடுத்தோம் தண்டனை? 4 அடி அடிச்ச உடனே அவன் மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்ட உடனே அடிக்க உங்களுக்கு மனசு வந்தால், பெத்த பிள்ளையாக இருந்தாலும் யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அடிக்க மனசு வராது. ஏன்னா அவன் உண்மையை ஒத்துக்கணும்ல. அதே போல தான் நம்ம வீட்டில் யார் எது செய்தாலும் எது சொன்னாலும் தீர்வு நீங்கள் சொல்லாதீங்க. அவங்கவுங்க வினையை அவங்க தான் அனுபவித்து தீரணும்.
அப்போ நீங்கள் செய்த வினை பயனை நீங்கள் அனுபவிக்க வந்துடுறீங்க. அப்போ அது எப்படி கனவுல வந்து சொல்லலாம், இல்லை யார் மூலியமாவது வந்து உங்களுக்கு விடை கிடைக்கும். ஆனால் கிடைக்காம இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது? தியானம் செய்ய வேண்டியது. அந்த தியானத்திலேயே உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் இந்த தியானத்தில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, வேணாம்மா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் ஞானியும் கிடையாது, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தீர்ப்பு என்னாலும் கிடையாது, அது உங்களோட வினை பயன் தான் நீங்கள் அனுபவித்து தீரணுன்னு. ஆனால் அவங்க அதை கேட்கல. திருப்பி அவங்களோட ப்ராப்ளத்தான் சொல்லிக்கினே இருந்தாங்க. அதனோட விளைவு என்னன்னா, அவங்க வந்து கிளம்பிட்ட உடனே இவங்களுக்கு அந்த 2 நாள் அந்த ப்ராப்ளம் இருந்துக்கினே இருந்தது. ஏன்னா இவங்களோட சக்தியை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அந்த சக்தி எப்படி எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களா, ஏன் இவங்க இது மாதிரி பண்ணாங்க, என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்மக்கிட்ட எதுக்கு வந்து சொல்கிறாங்க, நமக்கே ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, அதை போக்குறதுக்கு தான் பிறவியே எடுத்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி தியானம் பண்ணாங்க. தியானம் பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ளேயே ஒரு ரிசல்ட் வந்தது. என்னென்னு, நீ எப்படி அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லலாம், அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும். ஒரு பக்கம் இவர்களை மட்டும்தான் பார்க்கிறார். எதிர்பார்த்து நீங்கள் பார்த்தீங்களா? அப்போது பார்க்காத ஒரு விஷயத்தை நீ சொன்னதால் அதன் விளைவு இப்போவே இன்றே தெரிகிறதுன்ற மாதிரி 2-3 நாள் ஒரே அவங்களுக்கு பிரச்சனை. இன்னொன்று அவங்களுக்கும் சொல்ல தெரியல, ஆனால் அவங்கள்ட்ட பிரச்சனை கிடையாது. இப்போ தெரிஞ்சுங்க ஒருத்தர் வாழ்க்கையில் இது பண்ணால், ஏன்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் நீங்கள் தியானம் பண்ணுறீங்களோ இல்லையோ. நான் அது கூட சொல்ல, தியானம் செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன் அடிக்கடி. நீங்கள் தியானம் செய்யலாம் கூட ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்களா, யாராவது உங்கள்கிட்ட வந்து அவங்களோட குறைகளை சொல்லும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிறீங்க, இல்லை மனசு விரும்பாமலும் கேட்டுக்கிறீங்க. அவங்க போயிட்டு உடனே அன்னைக்கோ இல்லை அன்றோ அல்லது மறுநாளோ உங்களுக்கு உடல் எப்படி இருக்கிறதுன்னு செக் பண்ணி பாருங்கள். டல்லாக இருக்குதுன்றாங்க, இது பண்ணுறாங்க, டல்லாக இருக்குதா, சரி இவங்க வந்தாங்க எதை பேசுனாங்க, அதனால் நம்ம அந்த மனசை போட்டு குழப்பம் தாங்க, நம்ம ஜீவசக்தி போயிடுச்சு. இனி யார் வந்தாலும் என்கிட்ட இதை பற்றி பேசாதுன்னு மட்டும் சொல்லிவிடுங்க. அப்போது அந்த அம்மா சொல்லிட்டாங்க, என்னென்ன, எனக்கு வந்து வேணாம், உங்கள் இது வந்து நீங்கள் தான் அனுபவிக்கணும், நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இல்லை சம்மந்தம் இல்லாத பேசுறது தானே. என்ன பண்ணாங்க, 3 நாள் அவங்க டயர்டாகிட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தையை அவங்ககிட்ட சொல்லிட்டுக்கிறாங்களா ஃபோன் மூலிமா, இனி வந்து என்கிட்ட இது வீட்டு ப்ராப்ளத்தை பேசாத, வரியா நல்லது மட்டும் பேசு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சான். அவங்க உடம்பு அவ்வளோ ரிலீஃப் வந்து தான். இதை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. அதனால் நீங்கள் யார் உங்கள்கிட்ட பேசினாலும் முதல்ல யோசனை பண்ணுங்கள், அவங்க நெகட்டிவ் பேசுகிறாங்களா பாசிட்டிவ் பேசுகிறாங்களா. பாசிட்டிவ் பேசுனான்னு வச்சுக்கணும், டபுள் சார்ஜாக உங்களுக்கு ஏறும், பாசிட்டிவ் தான் ஏறும். ஆனால் அவங்க நெகட்டிவ் பேசும்போது டபுள் சார்ஜாக நெகட்டிவ் உங்களுக்குள்ளே இறங்கிடும். அப்போ உங்களோட உடம்பு என்ன ஆகும், டயர்டாகிடும். இனி யாருடன் பேசும்போதும் பார்த்து பேசணும். இது இவர்கள் அனுபவித்த உண்மை. அவங்க நேரில் வந்து என்கிட்ட சொன்னதால தான் இன்றைக்கி இந்த பதிவை நான் போடுறேன். இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள எதிர்பார்த்து பற்றி சொல்லிட்டாங்கள, அவங்கள பற்றி நீங்களும் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா, அவங்கள மனசார உங்களை தெரியாமல் நான் இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுமான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போது எப்படி சொல்ல, ஆண்டவன் அந்த பையனுக்கு 4 அடியோடு விட்டது, மன்னிப்பு கேட்டால, அது நீங்கள் மன்னிப்பு கேட்டினா ஒரு 2 அடியோடு போயிடும். 3வது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடச்சிடும். கஷ்டம்னு வரும், அந்த 2 நிமிஷம் எடுத்துகிட்டு போயிடும். அது மாதிரி தான் ஒவ்வொரு இதுவும் கஷ்டத்தை நீங்கள் ஏற்க தயாராக இருக்காதீர்கள். மற்றவர்களிடம் வீண் பேச்சு தேவையில்லை. வாழ்க வளமுடன்.